வாங்க மக்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரக்ட் ஆன்லைன் சாஃப்ட்வேர் பவர் டயக்ராம் அண்டு கண்ட்ரோல் டயக்ராம் இது எப்படி நம்ம ஃபங்க்ஷன் ஆகுது, அதை எப்படி ரன் பண்ணுறது அப்படின்றத பற்றி தியரியாக நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? DOL அதாவது டைரக்ட் ஆன்லைன் சாஃப்ட்வேர். அதாவது ஒரு மோட்டார் ரன் பண்ணுறதுக்கு, அதாவது இந்த ஒரு மோட்டார் ரன் பண்ணுறதுக்கு நமக்கு 3 பேஸ் இருந்தால் போதும். சரிங்களா? 3 பேஸ் சப்ளை இருந்தால் ஒரு மோட்டாரை நம்ம ரன் பண்ணிக்கலாம். ஆனால் எதற்காக நம்ம இந்த கண்ட்ரோல் சர்க்யூட்டை கொண்டு வரோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மோட்டாரோட சேஃப்டி பர்பஸ்க்கு என்ன பண்ணுறோம், இப்போ 3 பேஸ் இருக்குது, 3 பேஸை டேரெக்டாக கொடுத்தாலும் மோட்டார் ரன்னிங் ஆகும். ஆனால் அதுக்கிடையில் என்ன பண்ணுறோம், பியூஸ் கொடுக்குறோம். 1 2 3 பீஸ் கொடுக்குறோம். ரெட்டுக்கு ஒன்று, எல்லோக்கு ஒன்று, ஃப்ளூக்கு ஒன்று. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, காண்டக்டர், இதுதான் காண்டக்டர் NO பாயிண்ட். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா OLR. சரிங்களா? OLR அதாவது ஓவர்லோட் ரிலே, அந்த சர்க்யூட். இவ்வளவும் பண்ணி தான் நம்ம ஒரு மோட்டார் ரன் பண்ணுறோம். இதெல்லாம் சேஃப்டி பர்பஸ். அதாவது ஒரு மோட்டார் ஒரு ஃபுல் லோட் ஆம்ஸோட அதிகமாக எடுத்துருச்சுன்னா OLR ட்ரிப் ஆயிரும். ஓகேங்களா? அந்த OLR ட்ரிப் ஆயிடுச்சுன்னா என்னாகும், ஆட்டோமேட்டிக்காக காண்டக்டரை ஆஃப் பண்ணிடும். காண்டக்டர் ஆஃப் ஆயிடுச்சுன்னா மேலேருந்து அந்த சப்ளை இங்கே டிஸ்கனெக்ட் ஆயிரும். டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சுன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக மோட்டாருக்கான சப்ளை கட் ஆயிரும். மோட்டாரை நம்ம காப்பாற்றிடலாம். இதுதான் இந்த சர்க்யூட். ஓகேங்களா? இந்த வீடியோ ஸ்பான்சர்டு வைமோட் ஆப். இந்த ஆப்ஸில் மற்ற ஆப்ஸ் மாதிரி ஆன்லைன் பர்ச்சேஸ் பொருட்களை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், ரிவ்யூஸ் செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்தபடியாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதுதான் கண்ட்ரோல் சர்க்யூட், பவர் சர்க்யூட். இந்த பவர் சர்க்யூட் படியாக நம்ம ஒரு மோட்டாரை ரன் பண்ண முடியும். நம்ம சிம்பிள் படி F அப்படின்றது பியூஸு, K அப்படின்றது காண்டக்டர், OLR என்பது ஓவர்லோட் ரிலே, M என்றது மோட்டார். இதாங்க பவர் சப்ளை. ஓகேங்களா? சரிங்க, இதை எப்படிங்க நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது, இந்த காண்டக்டர் எப்படிங்க ஆன் பண்ணுறது, அதுதான் இங்கே வந்துட்டோம். இதுதான் கண்ட்ரோல் சர்க்யூட். இந்த கண்ட்ரோல் சர்க்யூட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, மேலேருந்து ஒரு பேஸ். ஓகேங்களா? ஒரு பேஸை டேரெக்டாக A1 சப்ளை கொடுத்தோம் அப்படின்னா இந்த காண்டக்டர் ஆன் ஆயிரும். இந்த காண்டக்டர் நம்ம பார்த்தோம்ல, இந்த காண்டக்டர் ஆன் ஆயிரும், சப்ளை இங்கே வந்துடும், இங்கேருந்து மோட்டாருக்கு ரன் பண்ணிடும். ஆனால் நம்ம கண்ட்ரோல் பண்ணணும், இதாக சொல்லியிருந்தல, ஓவர்லோட் ஆகினா ட்ரிப் ஆகணும் அப்படின்ற பர்பஸ்க்காகவும், நம்ம நினைத்தால் ஆன் பண்ணுவதற்கும், நம்ம நினைத்தால் ஆஃப் பண்ணுவதற்கும் இந்த சர்க்யூட் நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ பேஸ். ஓகேங்களா? டேரெக்டாக ஒரு பேஸை கொடுக்குறோம். அதுக்கப்புறம் OLR ஓவர்லோட் ரிலே, அதாவது சேஃப்டி பர்பஸ்க்கு. அதுக்கப்புறம் ஆஃப் புஷ் பட்டன், அதுக்கப்புறம் ஆன் புஷ் பட்டன், அதுக்கப்புறம் A1 சப்ளை வருது. ஓகேங்களா? A2 டேரெக்டாக ஒரு நியூட்ரல் பாயிண்ட் கொடுத்தா இந்த காண்டக்டர் ஆன் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ என்ன ஆகுது, டேரெக்டாக சப்ளை வருது, OLRலோட NC க்ளோஸ் ஆகுது, அதுக்கப்புறம் ஸ்டாப் பட்டனோட NC க்ளோஸ் ஆகுது, அதுக்கப்புறம் இங்கே வந்துச்சு, அப்படி இங்கே நிற்கும் உங்களுக்கு ஒரு சப்ளை. இந்த ஸ்டார்ட் பட்டன் NOவை நம்ம க்ளோஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? இந்த பட்டன் நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணும்போது என்னது, இந்த பட்டன் இங்கே இருக்க சப்ளை இது வழியாக க்ளோஸ் ஆகி இந்த இடத்து வழியாக A1க்கு சப்ளை வந்துடும். ஆல்ரெடி நியூட்ரல் டேரெக்டாக இருக்கும். இந்த A1க்கு சப்ளை வந்தோடனே இந்த காண்டக்டர் ஆன் ஆகிடும். ஆனால் இந்த கையை எடுத்த உடனே என்னாகும், நம்மளுக்கு சப்ளை கட் ஆகி A1க்கு சப்ளை போகிறது கட் ஆகி ஆஃப் ஆகிடும். அதுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த காண்டக்டர் இருக்கு இல்லைங்களா, அதான் K, அந்த காண்டக்டரோட NO சப்ளை ஆல்ரெடி, அதாவது நார்மலி ஓப்பனில் இருக்கும், அந்த NO சப்ளை இங்கே கொடுத்துருவோம். இங்கே நீங்கள் க்ளோஸ் பண்ணோன்னே என்னாகும், இந்த காண்டக்ட் ஆன் ஆயிரும். இந்த காண்டக்ட் ஆன் ஆகிடுச்சுன்னா என்னாகும், இந்த NO க்ளோஸ் ஆகிடும். ஏன்னா இந்த காண்டக்டரோட NO இங்கே ஒரு ஆர்டர் பிளாக் படியாக நம்ம போட்டிருப்போம். ஓகேங்களா? இப்போ இது க்ளோஸ் ஆயிடும். இது க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா என்னாகும், சப்ளை இது வழியாக இங்கே A1 ஆன் பண்ணிகிட்டே இருக்கும். ஓகே, இதை எப்படிங்க டிஸ்கனெக்ட் பண்ணுறது, ஆஃப் பட்டன் இருக்குது, இதை லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா சுவிட்ச் ஓப்பன் ஆகிரும். சப்ளை இங்கேருந்து வந்த சப்ளை இதுக்கடும் போகாது. ஓகேங்களா? இங்கே டிஸ்கனெக்ட் ஆகிரும். ஓகேங்களா? இல்லைங்க நான் ஆஃப் பட்டனும் அழுத்தலைங்க, அப்புறம் எப்படிங்க ஆஃப் பண்ணுறது, ஓவர்லோடு, அதாவது மோட்டாருக்கு ஓவர்லோடு, நம்ம லோடு அதிகமாகிடுச்சு அப்படின்னா இந்த ஓவர்லோடு ரிலே ட்ரிப் பண்ணிடும். அப்போ இங்கே இருக்கிறது வர சப்ளை இங்கேயோடு நின்று இதுக்கப்புறம் வராது. ஓகேங்களா? இதுதான் கண்ட்ரோல் சர்க்யூட். இது நம்ம இந்த NC அப்படின்னு போட்டிருக்குமே, என்னதுங்க, நார்மலி க்ளோஸ்டு. அதாவது நீங்கள் எந்த ஃபங்க்ஷனும் பண்ணாமல் அப்படியே வச்சுருந்தீங்க அப்படின்னா அது நார்மலி க்ளோஸு.
அதே மாதிரி தான் NO அப்படின்னா நார்மலி ஓப்பன். நீங்கள் எந்த ஃபங்க்ஷனும் பண்ணலை, நீங்கள் கீழே போட்டிருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு பொசிஷன், அதுதான் வந்து நார்மலி ஓப்பன். நீங்கள் அதை இப்போ ஒரிஜினலாக இருக்கிறத நீங்கள் ஏதோ ஆப்ரேட்டிங் பண்ணுறீங்க அப்படின்னா அது ஆப்போசிட்டிவ் ஃபங்க்ஷனாக மாறும். இப்போ நார்மலி ஓப்பன் அப்படின்றது நார்மலி எதுவுமே பண்ணாதப்போ ஓப்பனில் இருக்குது. நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா அது ஆப்போசிட்டாக மாறும், க்ளோஸ்டாக மாறும். ஓகேங்களா. பவர் காண்டக்டர் NO. சரிங்களா. இதுவுமே வந்து NO சர்க்யூட் தான். காண்டக்டர் அதாவது 3 பேஸை நம்ம வந்து க்ளோஸ் பண்ணுறோம்ல, அந்த 3 பேஸ் சப்ளை மேலேருந்து கீழே வரணுன்றக்காக ஒரு காண்டக்டர் வைக்கிறோம். ஓகேங்களா. A1 அப்படின்றது காண்டக்டரோட காயில் சப்ளை. ஓகேங்களா. A2 அப்படின்ட்டு காண்டக்டரோட நியூட்ரல் சப்ளை. இது பேஸ் சப்ளை, இது நியூட்ரல் சப்ளை. ஓகேங்களா. இவ்வளோ தாங்க சர்க்யூட்டுங்க. எவ்வளோ எளிதாக இருக்குதுன்னு பாருங்கள். இதை வந்து ஈஸியாக நீங்கள் வந்து ஒரு டியூவல் ஷார்ட்ரு போட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா. வேறு எதுவும் உங்களுக்கு இதில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வேறு எதுவும் சொல்லணும் அப்படின்னு நினச்சிருந்தாலும், வேறு எதுவும் சந்தேகம் இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன்.